செல்போன் போட்டுக்காங்க 2 பேரு அந்த அவர் அந்த கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த பெஞ்சுக்கு அடுத்த பெஞ்சு அவர் தான் சைடுல இருக்கா பாருங்க அவர் தான் அவர் தான் சிரிக்கார் அங்க இருந்து நம்மளை ஆமா பண்ண நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் பாத்துக்கிறோம் எல்லாரும் மத்தவங்க தெரியும் மத்தவங்க சலசலப்பு வேணாம் சிம்பிளா முடிஞ்சிடும் எச்சரிக்கை மட்டும் விட்டா விட்டுறலாம் மத்தவங்க அப்போ மேற்கொண்டு அது இருக்கக்கூடாது விட்டுருங்க வெயில் அடிக்கிறதுனால அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஆயிஷா தவறு செய்தார்களா இல்லையா கண்டுபிடிக்க முடியல. ஆயிஷா பேசாதீங்க உங்களுக்கு இப்பதான் சொல்லுச்சு. ஆயிஷாட்ட போறாங்க. ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள். ஒரு அடியான் தவறு செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. 40 நாட்கள் கழித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அவர்கள் வந்து தவறு செய்யவில்லை, அவதூறு சொன்னவர்கள் இவ்வாறு பரப்பிய தவறு அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவங்க வந்து கசையர்கள் அடிக்க வேண்டும் என்பது தொடர்பான வசனத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் செய்கின்றான், நிரூபிக்கின்றான். அல்லாஹ் வந்து அவர்கள் தவறு செய்யவில்லை, தூய்மைப்படுத்துகின்றான். இப்ப நாம என்ன கேள்வி கேட்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிவாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்கும் அறிந்திருக்க வேண்டும். ஏன் அந்த ஆற்றல் அவங்களுக்கு இல்ல? அல்லாஹ் வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை. 2 பேர் வழக்கு கொண்டு வர்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். 2 சஹாபாக்கள் வழக்கு கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வழக்கு கொண்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அழைக்கிறாங்க. இந்த செய்தி வந்து புகாரியில 2458வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர்ட்ட வழக்கு கொண்டு வரும் பொழுது 2 பேரையும் அழைத்து செய்றாங்க, வழக்கை விசாரிக்கிறாங்க. வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க. 2 பேரும் வெளியே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் அழைத்து சொல்றாங்க, இன்னமா அன பஷருன், நான் மனிதன் தான், வ இன்னஹு யதீனில் ஹஸ்மு, என்னிடம் வழக்கு வருகின்றது, ஃபலஅல்ல பஅலக்கும் ஐயகுன அப்லக மின் பஅலின், உங்களில் சிலரை விட மிகைத்தவர்களாக இருப்பீர்கள். 2 பேரும் வழக்கு கொண்டு வரும்போது நாம எப்படி தீர்மானிப்போம்? கோர்ட்ல ஒரு வழக்கு போது 2 பேரும் வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிபதிக்கு என்ன செய்யாது? உள்ளத்தில் உள்ளது தெரியாது. 2 பேரும் ஆதாரங்களையும் காட்டுவாங்க, போலியான ஆதாரங்களை காட்டுவார்கள். போலியான ஆதாரங்கள் உண்மையை நம்பி என்ன செய்வாரு? நீதிபதியும் தீர்ப்பளித்து விடுவார். அப்ப நபி என்ன சொல்றாங்க, என்னிடம் நான் மனிதன் தான், என்னிடம் வழக்கு கொண்டு வருகின்றீர்கள், உங்கள் இருவரில் ஒருவரை விட ஒருவர் வாத திறமையில் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நான் என்ன செய்கின்றேன், யார் வாத திறமையில் மிகைக்கின்றாரோ ஃபஅஹ்சிபு அன்னஹு ஸதக, அவர் உண்மை பேசுகிறார் என்று நினைத்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுகின்றேன். எனவே யாராவது இந்த மாதிரி தவறான முறையில் வாதாடி பொய் சத்தியம் கூறி அடுத்தவருடைய சொத்தை பறித்துக் கொள்வார் என்றால் அவர் நரகத்து நெருப்பை தான் எடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான முறை நபிகளை கண்டிக்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயம் இருக்கும் என்றால் 2 பேர் வழக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த வழக்கு கொண்டு வரும் பொழுது நீ தான் தவறு செய்திருக்க செஞ்சிருக்கணும், தீர்ப்பளித்திருக்க வேண்டும். அப்படி சொல்லல. நான் உங்க 2 வாதங்களை கேட்கின்றேன், யார் நல்லபடியா வாதம் பண்றீங்களோ அவங்களுடைய வழக்கை கேட்டு அந்த வாதத்தை மிகைக்கக்கூடியவர்கள், ஆதாரம் காட்டக்கூடியவர்கள், அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழக்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள் யார் தவறு செய்தார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதே போன்று இப்படி விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அது தெரியும். அல்லாஹ் எதையெல்லாம் அறிவித்து கொடுத்ததாக சொல்கின்றான் அதையெல்லாம் நாங்கள் நம்புவோம். அல்லாஹ் வெளிப்படுத்திய விஷயங்களை தவிர உங்களுக்கு எனக்கு எது தெரியாது, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது. அதே போன்று நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் போது ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பின்னாடி ஓதுறாரு. பின்னாடி ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது ஒரு ஆள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகை நடத்தும் போது ஒரு ஆள் பின்னாடி வந்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றது கேக்குது. தொழுகை முடிஞ்சவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, ஐயுக்கும் முத்தகல்லிம், பேசியவர் யாருன்னு கேக்குறாங்க. அப்போ யாருமே என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் இருந்தால் என்ன கேட்டிருக்கணும்? பேசியவர் யாரும் கேட்டிருக்க கூடாது. அந்த ஆளை காட்டி நீ பேசினான்னு சொல்லி இருக்க வேண்டும். அப்படி பேசல, அல்லாஹ் அறிவித்து கொடுக்கவில்லை. ஐயுக்கும் முத்தகல்லிம், பேசியவர் யாருன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லம் யகுல் பஸன், அவர் தவறாவதான் பேசல, நல்லதான் சொன்னான்னு நினைச்சாங்க. அவர்கள் நாம் கோபமாக கேட்கின்றோமோ அப்படி சஹாபாக்கள் நினைத்து விட்டால் பயந்து நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலப்பா, யாரும் சொல்லுங்கிறாங்க. அபூரா நினைச்சாரு, நான் தான் யா ரசூலுல்லாஹ் பேசுனேன்னு சொல்லி. இந்த செய்தி வந்து முஸ்லிமில்
சகோதரர்களே, 10 நிமிட நேரம் கிடைத்த பிறகும் நாங்கள் கேட்ட 3 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்வதற்கு முயற்சி கூட செய்யவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறீர்கள். அப்புறம் அவருடைய இப்போ பேசின பேச்சிலையும் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சிலையும் ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஃபலா யுதுஹிரு அலா ஒய்பிஹி இல்லா மனிர்தலா மிர் ரசூலின் என்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா மறைவான விஷயங்களை ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் அறிவிப்பான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். நாம் சொல்கிறோம், ஒரு விஷயத்தை விளங்கும் போது ஒரே ஒரு ஆயத்தையோ ஒரே ஒரு ஹதீஸையோ மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. சஹீஹுல் புகாரியின் இந்த ஆயத்து ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா மறைவான விஷயங்களை அறிவிப்பான் என்று அறிவிக்கிறது. அதே நேரத்தில் சஹீஹுல் புகாரியின் 3436வது ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கழிந்த கால சம்பவம். அப்போது ஒரு குழந்தை, ஒரு குதிரை வீரன் கம்பீரமாக பயணம் செய்து கொண்டிருந்தான் வீட்டுக்கு முன்வாசல் வழியாக. அப்போது தாய் சொன்னால், அல்லாஹுவே என்னுடைய இந்த குழந்தையை இவனை போன்று ஆக்குவாயாக என்று அந்த தாய் துஆ செய்த போது குழந்தை, பால் குடிக்கும் குழந்தை பேசியது, அல்லாஹுவே என்னை இவனை போன்று ஆக்காதே. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண்ணை விபச்சாரி என்று சொல்லி மக்கள் அடித்து விரட்டி கொண்டிருந்த போது இந்த தாய் சொன்னால், அல்லாஹுவே என்னுடைய குழந்தையை இவளை போன்று ஆக்காதே என்று சொன்ன போது குழந்தை மார்பிலிருந்து வாயை எடுத்துக்கொண்டு சொன்னது, அல்லாஹுவே என்னை இந்த பெண்ணை போன்று ஆக்கி என்று சொன்னது. அதற்கு பிறகு தாய் கேட்டால் குழந்தையிடம், என்ன என்னுடைய துஆவும் உன்னுடைய துஆவும் மாறுபட்டிருக்கிறது. குழந்தை பேசியது, அந்த குதிரை வீரன் நல்லவன் அல்ல, கெட்டவன். அந்த விபச்சாரம் செய்தவள் என்று குற்றம் சாட்டப்பட்ட பெண் நல்லவன். அதனால் உங்களுடைய துஆவுக்கு மாற்றமான துஆ செய்து என்று சொல்லும் போது நபி அல்லாத ஒரு மனிதருக்கு மறைவான விஷயங்களை அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தாரா இல்லையா? இப்போ நம்ம கேட்ட கேள்விகள்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம மையத்து கேட்காதுன்னு அவங்க சொன்னாங்க, கேட்கும்னு நம்ம ஆதாரம் வச்சுட்டோம். புகாரில் இருக்கிறதுல ஆதாரம் வச்சுட்டோம் கேட்கும் என்பதற்கு. அவங்க என்ன செய்யணும், ரெண்டு சான்ஸ் கிடைச்சி போச்சு. அப்போ அவங்க சொல்லியிருக்கணும், ஆதாரம் கேட்டீங்கல்ல, நாங்க குர்ஆன்ல வசனம் தந்திருக்கணும், ஹதீஸ்ல தான் தந்திருக்கணும். தரல அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லை இருக்குது, நாங்கள் நேரம் மத்தலன்னா அடுத்தா தரட்டும். என்ன அடுத்து இன்னொரு கேள்வி வச்சோம், இதெல்லாம் பார்க்குறோம் அதனால முடியுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொல்றோம் முடியும் என்பது இறைவன் ஒருவனால் தான் முடிச்சிட்டோம். உயிரா இருந்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான். இன்னொரு கேள்வி வச்சோம், இப்போ ஒரே நேரத்தில் குணப்படுத்துகிற சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க அப்படி இல்லாம ஒருவர் பின் ஒருவராக, அல்லது ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்கிறாரு ஒரு வழி உள்ளாட்ட, இதுக்கு கூடுமா? நீங்க சொன்ன அந்த சட்டையை தளர்ந்து போச்சே. ஆனா கூடாதுங்கிறது இதுவரைக்கும் ஆயத்தை அதிகம் கொண்டு வரல, எல்லாம் சிந்தனையான கேள்வியா தான். ஆனா நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ ஹதீஸ்ல சொல்லிட்டோம், நேரடியான பதிலா சொல்லியிருக்கோம். இப்போ மூத்தா போனவங்கனால உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யாண்டு ஹதீஸ் வச்சிருக்கோம். அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியிருக்கோம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து. அவங்க எல்லாமே சிந்தனை ரீதியிலான ஒரு பதில தான் வைக்கிறாங்க. அதுக்கும் ஒரு கேள்வியை வச்சோம், அதுக்கு இது பதில் வரல. அவங்க என்ன சொல்லணும், இல்ல தனித்தனியா கேட்டா கேட்டுக்கலாம் அப்படி சொல்லணும். இல்ல தனித்தனியா இருந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னா உயிரிழந்தவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். எல்லாமே அல்லாஹ் இல்ல ஒரு முடிவுக்கு வரணுங்க. இந்த சபையில ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கிறத எப்படி நீங்க மையத்து இருக்குன்னு சொல்றீங்க அப்படி கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கிறத எப்படி உயிராளவங்களுக்கு கொடுக்கறத நம்ம கேட்கிறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, நான் தான் குழந்தை கொடுப்பேன்னு சொன்ன இறைவன் ஜிப்ராயில் கொடுக்கறதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது எப்படி வந்துச்சு? அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை உயிராளவங்களுக்கு கொடுக்கலாமா? அப்ப இல்லைங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் மொத்த மூலம் கொண்டு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் தான் உயிர் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அதே இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஆனா உஹய்யில் மௌத்தா பிஇذنில்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, நானும் மௌத்தா போனவங்களுக்கு உயிர் கொடுப்பேன். உடனே சில பேர் பிஇذنில்லாஹ்ங்கறான்ல, நாங்களும் பிஇذنில்லாஹ்னு தான் சொல்றோம். வடிவுல விஷயம் தெரியும். போன் அடிக்குது, ஏற்கனவே மத்தியானமே சொல்லப்பட்டது போன் அடிக்க கூடாதுன்னு. ரெண்டாவது தடவை போன் அடிக்குது, நீ அந்த போனை வாங்கி வச்சுங்க. அதனால இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடியதை மோத்தா போனவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறீங்க, ஏன் உயிரானவங்களுக்கு கொடுக்குறீங்க? அல்லாஹ் உயிரானவங்களுக்கு சொல்லி காட்டுக்கிறானே, இதுக்கு உங்க பதில்